தமிழே, ஏமா தமிழே. அத்தை, அந்த வீட்டுக்கு போறேன். பொண்ணு தெரிய பார்க்கல. பார்த்துட்டு நைட் அங்க தங்கிட்டு வரேன். மாமா வந்தா சொல்லிடு. நான் அங்கதான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தெரிய சொன்னீதான். அவங்க அக்கா கிட்ட சண்டை போட்டு வந்து படுத்திருக்காங்க அத்தை. சரி சரி விடு. சரி முடிஞ்சா வா. அப்புறம் சதீஷ் வருவான். அவனை கொஞ்சம் துணிமணி அள்ளிக்கிட்டு அங்க வர சொல்லி. அந்த வீட்டுக்கா? மீனா அங்கதானே இருக்கா. பொண்டாட்டி எங்க இருக்காளோ அங்க இருந்தா போதும். சதீஷும் அங்கே இருக்கட்டும். வீட்டுக்கு ஒரு பெரிய ஆளு வேணும்ல. ஆமா, மதன் இப்ப அங்கதான் இருப்பாவன்னு நினைக்கிறேன். போயிருக்கானோ? இல்ல, செம்போலி சொல்லிட்டு மாதிரி இருந்தது. அவன் இருந்தாலும் நைட்டுங்க வந்துருவான். அவன் வேற எங்கேயும் தூங்கிக்கிட மாட்டான். சதீஷ் வந்தாமன்னா நேரா துணிமணி அள்ளிக்கிட்டு வர சொல்லிடு. சரிங்க அத்தை. நான் கிளம்புறேன். எதுல போறீங்க? இந்த தானமா இருக்கு 2 கிலோமீட்டர். ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வரேன். என்னங்க, அம்மா அந்த வீட்டுக்கு போறாங்க, அங்கட்ட விட்டுட்டு வாங்க. அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏய் நீ படுத்துக்கயா. திருப்பி ஒத்திலே ஆட்டோல போறீங்க? ஏமா 2 கிலோமீட்டர் தானே, ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு வரேன். அவன் தூங்கட்டும். பிள்ளைல வந்தா பாத்துக்க. சரிங்க அத்தை. மீனா குட்டி எங்க இருக்கா? அச்சம்மா வீட்டுக்கு மாவரிக்க போயிருக்கா. மாவை கொடுத்துட்டு அங்க பாரு, அங்கதான் வருவேன்னு சொல்லிட்டு போனா அத்தை. சரிம்மா, பிள்ளைய நான் போய் பாத்துக்கிறேன். விட மாட்டேன், ஒருத்தனை விட மாட்டேன். இன்னைக்கு அவ்வளவு வரையும் போட்டு தள்ளுறேன்டா. ஐயா அக்கா, பயப்படாம போவாங்கல. அவ என்ன மிருகமா? உங்களுக்கு அடிச்ச முழுங்கிருவாவே. ஏன் இப்படி பயந்து சாவதிய? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா போங்க. நீ ஈஸ சொல்லிடுவேன். அங்க வந்து பாரு. சரி, அவ ஏதாவது சத்தம் போட்டவனா நான் வாரேன், நீங்க போங்க. அவ இருக்க ரூம்ல நான் வந்தா நல்லா இருக்காதுல்ல. நீங்க பேசுங்க. மீறி கோபப்பட்டவனா நான் வாரேன். சரி. காதலிக்கல பார்த்து பயம் வரக்கூடாது, காதல் தான் வரணும். இது எல்லாம் உல்டாவால இருக்குது. முன்னாடி அப்படிதான் இருந்தது. என் மாமா டூட்டி முடிஞ்சு எப்போ வருவாங்கன்னு காத்துட்டு இருப்பேன். வந்தோடனே கழுத்துல ஏறி தொங்குவேன். என் மாமாவும் அசராம தூக்கி சமைப்பாரு. இப்பதான் எங்க மாமா பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அப்போ சத்தியமா அவங்கள வெறுத்திருக்க மாட்டாவ. வெறுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்காவ. தைரியமா போங்க. எப்படி சொல்ற? அவ்வளவு லேஸ்ல எந்த காதலும் மறையாது. மனசுக்குள்ள ஒருத்தருப்பு காதல் வந்தா வந்ததுதான். அதுலயும் நீங்க குழந்தை மாதிரி விளையாண்டுருக்கிய. அவ்வளவு லேஸ்ல உங்க மறக்க முடியுமா என்ன? நீங்க செய்யக்கூடாது ஏதோ செஞ்சிருக்கிய. அதான் உங்க மேல கோவமா இருக்காவளோ என்னமோ. நீங்க எதுவும் வேண்டாத வேலை பார்த்தீங்களா என்ன? தெரியலையே. தெரியலன்னா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். எதுக்கு திடீர்னு நம்ம மேல கோவமா இருக்குன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம மேல பாசமா இருந்தவே திடீர்னு ஒதுங்கி போறவனா தப்பு நம்ம மேலதான் இருக்கும். என்னைக்கோ உசுறு குசுரா இருக்கவிய தானா ஒதுங்கி போக மாட்டாவ. ஒதுங்கி போறவனா நம்ம பக்கம் தான் ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்படி சொல்றியா? அதுதான் உண்மை. ஏன்னா செக் பண்ணி பாருங்க, உங்க சைடுல ஏதாவது தப்பு இருக்க போகுது. இல்லன்னா அவள பாசம் கட்டவே எதுக்கு ஒதுங்கி போறாவ? ஆனா என் மாமாக்கு நான் எந்த தப்பு பண்ணலையே. இப்ப பண்ணாம இருக்கலாம், எப்பமா பண்ணிருக்கலாம். அது இப்போவே காதுக்கு வந்திருக்கலாம். என்ன சொல்ற? இங்க பாருங்க, நம்ம மேல உசுறு குசுரா இருக்கவிய சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒதுங்கி போக மாட்டாவ. அப்படி சின்ன விஷயத்துக்குலாம் ஒதுங்கி போனாவன்னா அவிய நம்ம மேல வச்சது பாசமே இல்ல. உங்க மாமா உங்க மேல பாசமா தான் இருப்பாவ. நீங்க தைரியமா போங்க, நான் பின்னாடியே வாரேன். சரி. என்ன பயம் பயப்படுதாவ? நீ பின்னாடியே வரணும். பாருன்னு சொல்லிட்டல, போங்க. போங்கல, எனக்கு சொல்லுதம்ல. சரி சரி. இன்னைக்கு சோழிய முடிக்கிறேன்டா. அப்படி பார்த்தாலே பயமா இருக்கு. மாமா மாமா மாமா. மரியாதையா போயிட்டேன்னா உனக்கு நல்லது. என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஏன் மாமா, நான் என்ன பண்ணேன்னு என்னை இப்படி வெறுக்கீங்க? ப்ளீஸ் மாமா, நீங்க பேசாம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு மாமா. நான் தப்பு பண்ணியிருந்தா ஒரு அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க. அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா. இன்னும் நீ போவலன்னு வச்சுக்க, அதுதான் பண்ணுவேன். மரியாதையா போயிரு. பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, மிதிச்சாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன் மாமா. நான் போக மாட்டேன். போவலன்னு வச்சுக்க. ஏன் கத்துதிய? இந்த பொண்ணா? இந்த பொண்ணு அது வந்துமா? அவிய உங்களுக்கு ஜூஸ் தானே கொண்டு வந்திருக்காவ. ஆமாமா. வாங்கி குடிங்க. இல்லம்மா, எனக்கு ஜூஸ் குடிக்கிற மாதிரி இல்ல. உங்களுக்கு சோமில இல்ல, அதான் குடுக்காவ. சோமிலனா வாய்க்கு நல்லா இருக்காது. இத குடிங்க, வாய்க்கு நல்லா இருக்கும். தருணே, நீ எப்படி இங்க? ஆமா மாமா, நம்ம வீட்டுல தான் வேலைக்கு. வேலைக்கா? இல்ல, அப்படிதான் தருண் கூட்டு வந்தான். தருண கூட்டு வந்தானா? ஆமா மாமா. குடிங்களா? சரிம்மா. சரிங்கக்கா, நீங்க குடிச்சிட்டு வாங்க. சரி மாமா, சத்தம் கட்டாம குடிங்க மாமா. நான் வெளியில தான் நிக்கேன்.
கவலைப்படாம சரிம்மா. சரி. ஜூஸ் குடிங்க மாமா. பாரு, என்ன கத்த வைக்காத அந்த பொண்ணு முன்னாடி மரியாதையா கொண்டுட்டு போயிரு. அழகுராணி, ஜூஸ் தானே, கொண்டா. என்ன சிரிப்பா இருக்குதோ? பாரு, அந்த பொண்ணுனால தான் நான் வாங்கி குடிக்கிறேன். அது என் தருண் கூட்டு வந்தனால. தெரியும் தெரியும், குடிங்க. சரிங்க மாமா, நான் சிரிக்கல, நீங்க குடிங்க. ஐயோ மாமா, பார்த்து மெதுவா குடிங்க மாமா. ஏன் மாமா, பதட்டு இல்லாம குடிங்கல. பார்த்து மாமா, எனக்கு தெரியும் உங்களால என்ன வெறுக்க முடியாதுன்னு. என்ன மாமா? ஒண்ணு இல்ல மாமா, நான் ஏதாவது செய்யக்கூடாது, தப்பு எதுவும் செஞ்சுட்டேனா? இங்க பாரு, எதுவும் என்கிட்ட கேட்காத. என்கிட்ட சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. தயவு செய்து என்னை விட்டு தூர போயிரு. என்னை விட்டு கண்டானாத இடத்துக்கு போயிரு. உன்னை காதலிச்ச பாவத்துக்காக நான் தினம் தினம் நரக வாழ்க்கை வாழ போறேன். தயவு செய்து என்னை விட்டு போயிரு. புண்ணியமா போகும். ஏன் மாமா வார்த்தையால என்ன கொல்லுறீங்க? ஏன் மாமா? இங்க பாரு, சத்தியமா என்னால உன்னை ஏத்துக்கவே முடியாது. அப்படி ஏத்துக்க முடியாத அளவுக்கு நான் என்ன மாமா தப்பு பண்ணுனேன்? தப்பு பண்ணல, வெளியில சொல்ல முடியாம முழுங்கிட்டு இருக்க. காதலிச்ச பாவத்துக்காக உன்னை காட்டி கொடுத்தாம இருக்க. அப்படி நான் என்ன மாமா பண்ணுனேன்? அப்படி பெரிய தப்பு பண்ணியிருந்தா உங்க கையால என்னை கொன்னுருங்க மாமா. என்கிட்ட பேசாம இருக்குது பெரிய தண்டனையா இருக்கு மாமா. அதை விட நான் உங்களை நினைச்சுக்கிட்டே போய் சேருறேன் மாமா. தயவு செய்து என்ன சித்திராதப்படுத்தாத. போயிரு. உன் பேரு கூட என் வாயில இருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போயிரு. போதும் மாமா, வார்த்தையால கொல்லாதீங்க மாமா. என்னால தாங்கிக்க முடியல மாமா. நான் இப்ப எவ்வளவு வேதனைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியல. நான் கத்தி பேசினாலே உங்களால தாங்கிக்க முடியாது மாமா. இப்ப தினம் தினம் நான் செத்து செத்து பொழைக்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா மாமா? அதை விட என்ன ஒரு அடியா கொன்னுருங்க மாமா. ப்ளீஸ் மாமா, தாங்கிக்க முடியல மாமா. பாரு, நான் போடுற நரக வேதனை யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. பாரு, என்ன அதிகமா பேச வைக்காத. நீ எனக்கு உண்மையிலே நல்லது செய்யறா இருந்தா இங்க இருந்து போயிரு. நான் இங்க இருந்து போயிட்டா நான் படுற நரக வேதனையில இருந்து கொஞ்சமாவது விடுதலை கிடைக்கும். நிஜமாவா மாமா? சத்தியமா, நீ என் கண்ணு முன்னாடி நிக்கிறதாண்டி எனக்கு நரக வேதனையா இருக்கு. நான் இல்லாம நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்களா மாமா? சந்தோஷமா? இனி என் வாழ்க்கை இல்லையா? இப்போ அண்ணனுவோ துடிச்சிட்டு இருக்கேன். அதுல இருந்தாலும் கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். சரிங்க மாமா, கொஞ்சமாவது ஒரு விடுதலை கிடைக்கும்ல. நான் போயிடுறேன் மாமா, போயிடுறேன். நான் இல்லாம நீங்க வாழ்ந்துருவீங்களா மாமா? வாழ்வேன், நட போனமா வாழ்வேன். என்னால அப்படி கூட வாழ முடியாது மாமா. நான் போறேன் மாமா. என்ன கொல்லாம போ. சத்தியமா என் கண்ணில் படாம போயிரு. எனக்கு நான் போறதுதான் உங்களுக்கு நிம்மதின்னு தெரியாம போயிடுச்சு. நீங்க முன்னாடி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்களா? அதனாலதான் இவ்வளவு வேதனையில இங்க இருந்தேன் மாமா. இப்பதான் தெரிஞ்சு போச்சே, நான் போறதுதான் உங்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதி என்ன. சரிங்க மாமா, உங்க முகத்திலே நான் முடிக்க மாட்டேன். நான் போறேன் மாமா. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டு மாமா. உங்க நெத்தில ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துக்கிட்டே மாமா. கண்ணீர் என்னை தண்டிக்குமா, காலங்கள் நாளை மன்னிக்குமா, இது திட்டம் போட்டு செய்த செயலில்லை, விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை, விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை, வழியில்லை. உங்க நெத்தில ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டே மாமா. நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே, மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே, சுவாசிக்க கூட முடியவில்லை, என்னை வாசிக்க மண்ணில் எவரும் இல்லை.
சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். சொல்ல மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. எதனால என்கிட்ட சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு பயமா? பாஸ் ரிப்ளை வந்துட்டு. அதான் சொன்னேடா, அவளால அங்க இருக்க முடியாது. ஓபன் பண்ணு. எதுக்கு பயப்படுறீங்க? எதனால என்கிட்ட சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? இதுக்கு தாண்டா இப்ப சரியான ஆன்சர் பண்ணணும். என்ன பாஸ் ஆன்சர்? நான் பயப்படுறதே உங்களுக்காகத்தானே, உங்களை பார்த்து தானேன்னு சொல்லுடா. ஏன் பாஸ், உங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்து பயமா? டேய், இந்த பொம்பளைங்களுக்கு பயப்படுறோங்கிற வார்த்தையை கேட்டாலே ஏதோ குதூகலமா இருக்கும். அதுவும் நாம அவங்கள பார்த்து பயப்படுறோன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், இன்னும் குதூகலமா இருக்கும்டா. நம்ம மேல நம்பிக்கை பிச்சுக்கிட்டு வரும்டா. சும்மா தாறுமாற நம்ம நம்பிக்கை வைப்பாங்கடா. கண்ணை கட்டிட்டு என் பின்னாடி வாங்க வந்துருவாங்களே. அப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம துரோகம் பண்றது தப்புல பாஸ். துரோகமா? யார்டா அவங்கள ஏமாற சொன்னா? யார் ஏமாற சொன்னா? நானா ஏமாற சொன்னேன்? டேய், ஒரு பொண்ணுக்கு அவளாவ எப்படி பாதுகாக்கணும் அவளுக்கு தான் தெரியணும், மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. ஒண்ணு சொல்லட்டு வேடா, அவங்க மதிப்பு அவங்களுக்கே தெரியதில்ல. அவங்க விலையேற பெற்றதுங்க, ஆனா அதுகளுக்கு அது தெரியாது. ஒரு பொண்ணு 40,000 தங்கம், அதை வீட்டுக்குள்ள பூட்டி வைப்போம். அதை விட விலை மதிப்பு முக்கியதான் இந்த பெண்கள். ஆனா அவங்க அருமை அவங்களுக்கே தெரியாதுடா. சரி பாஸ், அவங்களுக்கு தான் தெரியல, தெரிஞ்சு நீங்க ஏமாத்தலாமா பாஸ்? டேய், விலை உயர்ந்த பொருட்களை பார்த்தா திருடணும் தாண்டா தோணும். ரோட்ல போற ஒரு தங்கம் கிடக்கு, வேண்டாண்டா குண்டு மணி தங்கம் கிடக்கு, எடுக்காம வருவ? எடுத்துருவேன் பாஸ். அதை விட பல மடங்கு விலை மதிப்பு உள்ளதுடா, எடுக்காம இருக்க முடியுமாடா? நானா யோக்கிய சிகாமணியாடா, இல்ல என் அப்பந்தான் யோக்கியனா? சொல்லு பாப்போம். 100ல ஒரு வார்த்தை சொன்னாலும் சரியா சொன்னீங்க பாஸ். எங்க அப்பா யோக்கியம் இல்லன்னு அதானே? அப்படி சொல்லல பாஸ். இரு, உனக்கு ஒரு நாள் தனியா வச்சிருக்கேன். சரி சரி, நான் சொன்ன மாதிரி ரிப்ளை பண்ணு. என்ன பாஸ், உங்களை பார்த்துதான் எனக்கு பயமேன்னு சொல்லுடா. உங்களை பார்த்துதான் எனக்கு பயமே. என்ன பார்த்து பயமா? என்ன பார்த்து எதுக்கு பயப்படணும்? பாஸ் சிறையளவா இருக்கு, ஓபன் பண்ணு. என்ன பார்த்து பயமா? என்ன பார்த்து எதுக்கு பயப்படணும்? இப்பதாண்ட முக்கியமான நேரத்தை வந்து நிக்கும். சொல்லுங்க பாஸ். நான் ஒன்னும் பயந்தாங்கொல்லாம் இல்ல. எல்லாரையும் பார்த்தா நான் பயப்படுறேன். மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட தானே பயப்பட முடியும். பாஸ், நீங்க வேற லெவல் பாஸ். ஓடப்பிட்ட, நான் ஒன்னும் பயந்தாங்கொல்லாம் இல்ல. மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட தானே பயப்பட முடியும். நான் ஒன்னும் பயந்தாங்கொல்லாம் இல்ல. மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட தானே பயப்பட முடியும். ஐயோ ஐயோ, மனசுக்கு பிடிச்சவங்க அப்படினா? ஐயோ, இப்போ என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ணன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, இப்போ என்ன பண்ணன்னு தெரியலையே. ஐயோ அம்மா. என்னம்மா, இது காலையில 8 மணிக்கு இந்த ரூமுக்குள்ள வந்த என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நோட்டு புக் ஒன்னும் காணுமே. இப்பதான் படிச்சு முடிச்சிட்டு நான் வச்சிருக்கேன். சரி வா, சாப்பிட வா. எனக்கு பசி இல்ல. நீ யாமட்டி இப்படி இருக்க? இந்த போன் வந்த நாள்ல இருந்து நீ இப்படி தான் இருக்க. ஒழுங்கா திங்கிறது கிடையாது, தூங்குறது கிடையாது. நைட் ஃபுல்லா மொபைல நோண்டிக்கிட்டு இருக்க. அங்க என்னதான் மட்டி நோண்டுவ? அம்மா, இந்த வீட்ல ஒரு போனை கூட சுதந்திரமா பயன்படுத்த முடியல. ஏன்டா இந்த வீட்ல வந்து பிறந்தனோ தெரியல. ஒரு போனை கூட நான் பார்க்க கூடாதா? அதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் கிடையாதா? இது அதுக்காக என்ன நேரமா? நானே என்ன நேரமா பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? நானே இப்பதான் படிச்சு முடிச்சிட்டு இப்பதான் கொஞ்சம் மொபைல் பார்த்தேன். அது உங்களுக்கு பொறுக்காத? சீ, ஏன்டா இந்த வீட்ல இருந்து நான் பிறந்தனோ? கொஞ்சம் கூட எனக்கு நிம்மதியே இல்ல. இது நிம்மதி கிட்ட விழுதுங்க. என்ன நடந்து போச்சு? வந்து சாப்பிடவான்னு சொன்னது ஒரு குத்தமா? என்ன பாஸ், ட்ரிப்ளே வரக்கானோ? அதனடா தெரியல. என்ன பண்ணடா? ஏய், ஒருவேளை கொஞ்சம் உஷாரா இருக்காளோ? வாய்ப்பு இருக்கு பாஸ். அப்படியா? அவ உஷாரா இருக்கா? ஒரு போனை போடுறா பாஸ். போனை போடுறா பாஸ். ஒருவேளை வீட்டுல உங்க அம்மா யாரும் இருந்தாங்கன்னா? ஓ, அப்படி சொல்லியோ காரியம் சீக்கிரம் கட்டுறங்கியோ? சரி சரி, மெசேஜே போடு. என்ன மெசேஜ் பாஸ்? இதுக்கு தான் நான் பயந்தேன். இப்படி என்கிட்ட பேசாம போயிருவீங்கன்னு தான் நான் பயந்தேன். அதான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். இதுக்கு தான் நான் பயந்தேன். என்கிட்ட பேசாம போயிருவீங்கன்னு தான் பயந்தேன். அதான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஐயோ, என்ன பண்ண மெசேஜ் வருது? அது டக்கு டக்குன்னு என்னமா வருது? அது வந்து போனுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்றாங்க. புது போன் வாங்கி தரும்போதே மாமா 1 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணண்டா மொத்தமா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டானா? அப்ப எதுக்குன்னு தெரியல, நான் செக் பண்ணி பாக்கேன்.
போனை கொண்டாடி நான் பார்க்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம், எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நீ வெளியில போ. இது போனை கொண்டாடி நான் படிச்சிட்டு தர வேண்டியது என்னடி டொக்கு டொக்கு வந்துகிட்டே இருக்குது. எனக்கு கொண்டா இப்போ நான் இருக்கணுமா சாவணுமா சொல்லுமா? ஏமா இப்படி பண்ணுத? போனை தானே கேக்க சாவான்னு கேக்க? நீ கேக்குறது அப்படிதானே இருக்குது. நானே படிச்சிட்டு டயர்டா இருக்கேன்னு இருக்கேன். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்ணது ஏதோ சரியில்லை பாத்துக்க. அப்போ நீ என்ன சந்தேகப்படுற அப்படிதானே? எனக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. அப்படி ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்லம்மா நான் செத்துறேன், உங்களுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கும். ஆரம்பிச்சது எல்லாம் உங்க வேலையே. தாயே நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல, நீ என்னனையும் போ. ஐயோ, அவங்க என்ன மெசேஜ் போட்டாங்கன்னு தெரியலையே. ஓபன் பண்ணி பாப்போம். இதுக்கு தான் பயந்தேன், என்கிட்ட பேசாம போயிருவீங்கன்னு நான் பயந்தேன். பாத்தீங்களா, ரிப்ளை கூட நீங்க பண்ணல. ஐயோ, தப்பா நினைச்சிட்டு இருக்காங்களே. அம்மா வந்துட்டாங்க, அதான் ரிப்ளை பண்ண முடியல. ரியலி சாரி. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இனிமேல் வீட்டில் உட்காந்து பேச வேண்டாம், எனக்கு பிடிக்கல. வேற எங்கேயாவது நம்ம பேசலாம். எனக்கு எங்க வீடே பிடிக்கல, எங்க வீட்டில் இருக்க யாரையுமே எனக்கு பிடிக்கல. உங்களை மாதிரி யாருமே என் மேல பாசமே வைக்கல. நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்.